எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் திருப்பூர் மாவட்டம் மகளிர் அணி சார்பாக ஒழுக்கமே சுதந்திரம் என்கிற கருத்தரங்கம் பெண்களுக்காக, பெண்களே நடத்தக்கூடிய கருத்தரங்கமாக மிக சீரோடும் சிறப்போடும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு கிராத் ஓதி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்து வைத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரி என்எம் ஆயிஷா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை உரையாற்றிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரி ஹம்சா பேகம் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரி பெனாசிர் நிஷா அவர்களே, எனக்கு முன்னால் மிகச் சிறப்பானதொரு உரையை ஆற்றி உங்கள் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்த, அவர்கள் சொன்னதை போல ஆசிரியருக்கே உரிய பாணியிலே மிக அழகாக பாடம் நடத்திய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் எம் சலீம் அவர்களே. சார், இட் வாஸ் அன் எக்ஸலன்ட் ஸ்பீச், மாஷா அல்லாஹ். இறுதியாக மிகச் சிறப்பாக நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரி சம்சியா பானு அவர்களே, இங்க மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அத்துணை வாலண்டியர்ஸ், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியவர்கள், யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு பொருளுதவி செய்தார்களோ, உடல் அளவிலே உழைத்தார்களோ, உங்கள் அத்துணை பேருக்கும் வல்ல இறைவன் அதிகப்படியான பரக்கத் செய்ய வேண்டும் என்று துவா செய்தவளாக உங்கள் அத்துணை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு 10 வருடத்திற்கு பிறகு திருப்பூர்ல நான் பேசுறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அருமையான தலைப்பை எனக்கு கொடுத்திருக்காங்க, ஒழுக்கமே சுதந்திரம் அப்படின்னு சொல்லி. ஒழுக்கத்தை சுதந்திரத்தோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒழுக்கமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களால சுதந்திரமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுல முரண்பாடு வருகுது இல்லையா? ஒழுக்கம் அப்படின்னா இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அப்ப அது கட்டுப்பாடு தானே, அதை எப்படி சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லி. இப்ப சுதந்திரம்னா முதல்ல என்ன, எதை கொண்டு நமக்கு சுதந்திரம் கிடைக்கும்? உங்களால் உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட முடியுது அப்படின்னு சொன்னா அது சுதந்திரம். யாரை நம்பியும் நான் இல்லை, யாருடைய கையையும் எதிர்பார்த்தில, ஐ எம் இண்டிபெண்டன்ட் உமன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க சுதந்திரமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப இது ரெண்டையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன வேணும்? முதல்ல என்ன வேணும்? இங்க ஏதாவது வேணும், அப்படிதானே? இந்த இடத்துல ஏதாவது இருக்கணும், அறிவு வேணும். யார் ஒருவர் அறிவாளியாக இருக்கிறார்களோ, யார் ஒருவருக்கு கல்வி ஞானம் இருக்கிறதோ அவர்கள் சுதந்திரமாக இருப்பார்கள். ஆனா நம்ம கிட்ட ஒரு கருத்து இருக்கு இல்லையா, நிறைய பிள்ளைகளை படிக்க வச்சா திமிரு வந்துருது அப்படின்னு சொல்லி, அதனாலேயே நிறைய வீட்டுல படிக்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க. மாப்பிள்ளை எல்லாம் எப்படி கேட்கறாங்க, அதிகமா படிச்ச போனா அது நமக்கு மேல இருக்கும், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. உண்மையாக அறிவுனா என்ன அப்படின்னு அறிந்து படிக்கக்கூடிய, கல்வி ஞானம் பெறக்கூடியவர்களுக்கு தெரியும் கல்வி என்பது பணிவாக இருப்பது. கல்வி ஞானம் பெற்றவர்கள் எல்லோரும் பணிவாக இருப்பார்கள். எனக்கு முன்னால் ஒரு ஆசிரியர் பேசினார் இல்லையா, சலீம் அவர்கள் மிகச் சிறப்பாக பேசினார். அவரோட கம்பேர் பண்ணும்போது அவர் ஆசிரியர், நான் மாணவி. ஆனா அவர் இங்க பேசுகிற பொழுது ஆசிரியர் என்கிற அடிப்படையை தாண்டி மிக பணிவாக உங்களுக்கு அவருடைய கருத்தை எடுத்து வச்சார். அவர் நினைச்சிருந்தா நான் ஆசிரியர், எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த முறையில் அவர் உங்களிடத்தில பேசி இருக்கலாம். நான் பேசுவதை நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம், நான் பேசினா நீங்க கோச்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த பணிவு, அந்த கல்வி ஞானத்தை அவர் முறையாக உபயோகிக்கிறார்னு அர்த்தம். இப்போ மற்ற சமூகத்தை காட்டிலும் கல்வி அப்படின்னு வரும்போது நம் இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த பெண்கள் பின்தங்கி போயிருக்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம்? இப்ப கல்வின்னு ஒண்ணு இருந்தா தானே ஒழுக்கத்தையே நம்மளால இப்ப கொண்டு வர முடியும். அப்ப நாம ஏன் பின்தங்கி போயிருக்கோம்? நமக்கு இந்த மார்க்கம் சுதந்திரம் கொடுக்கலையா, படிக்கிறதுக்கு அனுமதிக்கலையா, அதனால கல்வியில பின்தங்கி போயிட்டோமா? இஸ்லாம் மார்க்கத்தை முழுமையாக அறிந்தவர்கள் இங்கே பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு பேச மாட்டாங்க. அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார், பெண்களுக்கு எந்த அளவு அவர்களை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார், அதே சமகாலத்துல
மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களை எப்படி பார்த்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நம் மார்க்கம் நமக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு இந்த டெக்னாலஜி வளர்ந்திருக்கக்கூடிய காலத்துல நிறைய கிராஜுவேட்ஸ் நம்ம பாக்குறோம். நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு மருத்துவம் படிக்கிறது நிறைய பெண் மருத்துவர்கள் இருக்கிறாங்க. நம்ம சமூகத்தை காட்டிலும் மற்ற சமூகத்துல அதிகமா இருக்காங்க. அன்றைக்கு அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல என்ன நடந்திருக்கு? போர்க்களத்துல அடிபட்டு வரக்கூடியவர்களுக்காக அந்த போர்க்களத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு கூடாரம் அமைச்சு சஹாபிய பெண் மருத்துவராக இருந்த ஒரு பெண்ணை மருத்துவம் பார்க்கறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். இதே சமகாலத்துல இப்போ நம்ம 21st செஞ்சுரியில இருக்கிறோம். இது 2nd செஞ்சுரியில நடந்த விஷயம். அதே 2nd செஞ்சுரியில கிரேக்கத்து பெண்களை எப்படி வச்சிருக்காங்க? கிரேக்கர்கள் இருப்பாங்க இல்லையா, கிரீஸ், அவங்க பெண்களை எப்படி நடத்தி இருக்காங்க? இப்ப மகப்பேறு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மகப்பேருக்குன்னு மருத்துவர்கள் இருப்பாங்க. கிரேக்கத்துல ஒரு வழக்கம் இருந்திருக்கு. கிரேக்கத்துல பெண்களை மனுஷ பிறவின்னு எடுத்துக்க மாட்டாங்களாம். அவர்களை ஜந்துக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க மனுஷ லிஸ்ட்லயே வைக்கல. அதையும் தாண்டி கிரேக்கத்துல ஒரு சட்டம் ஒண்ணு இருந்திருக்கு. பெண்கள் மருத்துவம் படிக்க கூடாது. இன்னும் குறிப்பா பெண்கள் மகப்பேறு மருத்துவம் படிக்க கூடாது. இது கிரேக்கத்தினுடைய சட்டம். ஒருவேளை பெண் மகப்பேறு மருத்துவம் படிச்சா தூக்கு தண்டனை. அப்போ அங்க என்ன நடக்குது? ஆண்களிடத்துல மருத்துவம் பார்க்க விரும்பாத பெண்கள் வீட்டிலேயே பிரசவம் பண்ணிருக்காங்க. நிறைய டெத் ரேட் அதிகமாகி இருக்கு. நிறைய தாய்மார்கள் பிரசவத்துல மிஸ்லீட் ஆகி அவங்க உயிரிழந்திருக்காங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது கஷ்டமா இருக்கும் இல்லையா? எப்படி ஒரு ஆண் இடத்துல மருத்துவம் பார்க்க முடியும்? அப்போ அங்க ஒரு பெண்ணுக்கு தோணுது, நாம ஏன் மருத்துவம் படிக்க கூடாது? ஆனா சட்டப்படி குற்றம். அந்த பெண்ணினுடைய பெயர் ஆக்னோடைஸ். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒன்னா போய் தானே படிக்க கூடாது, ஆனா போய் படிக்கலாம் இல்லையா? ஆம்பளையா போய் உள்ள போய் படிக்கலாம் இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்க? தோற்றத்தை ஆணை போல மாற்றிக் கொள்கிறார்கள். ஆடையிலிருந்து ஹேர் ஸ்டைல இருந்து எல்லாமே ஒரு ஆணை போல தோற்றம் அளிக்கிற மாதிரி மாத்திக்கிட்டு யூனிவர்சிட்டிக்குள்ள போய் படிக்கிறாங்க. எப்படியோ மகப்பேறு மருத்துவம் படிச்சு முடிச்சாச்சு. ஆனா ஆணினுடைய தோற்றத்துலதான் இருக்காங்க. அப்படியே ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் கேட்கிறது. தெரியுது அவங்க பிரசவ வழியில தான் அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி வேகமா கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. அந்த பெண் கத்துறாங்க, வேண்டாம், எந்த ஆணிடத்திலும் நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன், நான் சாகிறதா இருந்தா இப்படி சாகிறேன், ஆனா எந்த வகையிலும் நீங்க என்ன பாத்திரக்கூடாது, கிளம்புங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க ஆணினுடைய தோற்றத்துல இருக்கிறாங்க. ஆக்னோடைஸ் ஒரு பெண், ஆனா ஆணினுடைய தோற்றம். இப்போ அவங்க கிட்ட சொல்றாங்க, இல்ல நான் ஆண் கிடையாது, நானும் பொண்ணுதான். பிரசவ வழியில் இருக்கிற அம்மாவுக்கு அது புரியல, முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே அவங்க வேஷத்தை கலைச்சு காட்டுறாங்க, நானும் பொண்ணுதாம்மா, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மருத்துவம் பாக்குறாங்க. அந்த பெண்ணுக்கு குழந்தை நார்மலா பிறந்தது. இன்னைக்குதான் டெக்னாலஜி, இன்னைக்குதான் இன்ஸ்டாகிராம், யூடியூப், இதெல்லாம் இந்த டாக்டர்கிட்ட போங்க, இவங்க கிட்டதான் நிறைய ரிவ்யூஸ் இருக்கு, இவங்க நல்லா பார்ப்பாங்க அப்படிங்கறதெல்லாம். ஆனா அந்த காலத்துல வேர்ட் பை மவுத் தானே, ஒருத்தர் சொல்லி சொல்லி பாக்குறதுதான். இந்த பெண்ணிற்கு ஆக்னோடைஸ் மருத்துவம் பார்த்து நல்ல முறையில குழந்தை பிறந்ததுனால ஒவ்வொருத்தரா சொல்லி சொல்லி கடைசியில் என்ன ஆயிடுது, ஆக்னோடைஸ் கிட்ட மட்டும் பெண்கள் மருத்துவம் பார்க்கறதுக்கு வராங்க. யாரும் சொல்லிக்கல அந்த அம்மா பொண்ணு அப்படின்னு. இப்ப அந்த ஊர்ல ஆம்பளை டாக்டர்லாம் இருப்பாங்கல்ல, அவனுக்குலாம் கோவம் வருது. இது என்ன திடீர்னு எவனோ ஒருத்தன் வந்திருக்கான், எல்லோரும் அவங்ககிட்டயே போறாங்க, அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது? மகப்பேறு படிச்சு அதுக்குன்னே இருக்கிற டாக்டர்ஸ்க்கு கோவம் வரும் இல்லையா? அவங்கெல்லாம் நீதிமன்றத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்றான். என்னன்னு பண்றான்னா, இந்த மருத்துவர் பெண்களை வசியம் பண்றாரு, ஏதோ போதை பொருளை கொடுத்துதான் எல்லா பெண்களையும் இங்க வர வைக்கிறாரு, எங்களுக்கு அவர் மேல சந்தேகமா இருக்குன்னு கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. 4 ஜட்ஜஸ் உட்கார்ந்து ஆக்னோடைஸை விசாரிக்கிறாங்க. அந்த அம்மா கூண்டுக்குள்ள நிக்கிறாங்க, ஆணினுடைய தோற்றத்துலதான் இன்னும் இருக்காங்க. 4 ஜட்ஜஸ் கேள்வி கேட்கிறாங்க, உண்மையா நீங்க ஏதோ போதை பொருளை கொடுத்துதான் பெண்களை எல்லாம் உங்க வழிக்கு கொண்டு வர்றதா சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லையே, எந்த இதையும் நான் அப்படிலாம் கொடுக்கலையே அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல, உங்களுடைய மருத்துவத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனாலதான் சொல்லி வச்ச மாதிரி ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா கர்ப்பிணி பெண்களும் உங்க இடத்துக்கே வராங்களே, அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு, உண்மையை சொல்லுங்க நீங்க
ஏதோ போதை பொருளை கொடுக்குறீங்க இல்லையா அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே கேட்கும் போது அவங்க சொல்லிடுறாங்க, அதனால ஒண்ணு என்ன தேடி வரல, நான் ஆம்பளையே இல்லை, நான் பொம்பளைன்னு சொல்றாங்க. ஜட்ஜஸ்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. அது எப்படி நம்புறது? எப்படி அந்த பெண்ணிடத்துல தன்னுடைய வேஷத்தை கலைச்சு தன்னை பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணாங்களோ அதே மாதிரி கோர்ட்ல ப்ரூவ் பண்றாங்க. இப்ப கேஸ் மாறிடுச்சு. போதை பொருளுக்காக தான் கேஸ் போட்டது, ஆனா சட்டப்படி இது குற்றம் இல்லையா? ஒரு பெண் மகப்பேறு படிக்க கூடாது. இப்ப கேஸ் மாறி என்ன பண்றாங்க, அந்த பெண்ணிற்கு தூக்கு தண்டனை அறிவிக்கிறாங்க. ஆக்னோடைஸ் அப்படிங்கிற அந்த மகப்பேறு மருத்துவருக்கு 10 நாள்ல தூக்கு. பெரிய போராட்டம் நடக்குது. பெண்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க, எல்லாரும் போராட்டம் பண்றாங்க. யாரெல்லாம் தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா ஜட்ஜு, அவர்களுடைய மனைவிமார்கள் உட்பட எல்லாரும் நின்று போராட்டம் பண்றாங்க. இது பெண்ணினுடைய உரிமை. எப்படி ஒரு ஆணிடத்துல நாங்க வைத்தியம் பார்க்க முடியும்? ஒரு பெண் இருந்தா அது எங்களுக்கு நல்லதுதானே, அவங்களுக்கு ஏன் தூக்கு தண்டனைன்னு சொல்லி இவ்வளவு விஷயம் நடந்த உடனே மறுபடியும் தீர்ப்பு சொல்றதற்கான நாள் வருது. தூக்கு தண்டனையை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஆனா நிபந்தனை என்ன, நீ இனிமேல் மருத்துவம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. கிமு 2 கிரேக்கத்துல நடந்த இதே சம்பவம். அதே கிமு 2 அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரம் அமைச்சு ஷஹாபிய பெண்ணை மருத்துவம் பார்க்கறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த மார்க்கம் எப்படி பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். இன்றைக்கு இந்த சமூகம் கல்வியில பின்தங்கி போயிருக்கு. அதுக்காக நம்ம எல்லோருமே படிக்காதவங்களா? இந்த உலகத்திற்கே அறிவை சொல்லி கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த பூமி வட்டமா தான் இருக்கும் அப்படிங்கிறத பாடம் நடத்தி காட்டியவர்கள் இஸ்லாமியர்கள். எல்லாத்துக்கும் மேல ஒரு பெண் என்கிற அடிப்படையில, அதையும் தாண்டி ஒரு இஸ்லாமிய பெண் என்கின்ற அடிப்படையில பெருமையாக இந்த விஷயத்தை நான் பதிவு செய்றேன். உங்ககிட்ட இந்த உலகத்திலேயே தலை சிறந்த யூனிவர்சிட்டி எது, சிறந்த பல்கலைக்கழகம் எது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியோட பேரை சொல்லுவீங்க. இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் ஒரு அப்பா இருக்கும் இல்லையா? அந்த யூனிவர்சிட்டியை கண்டுபிடிச்சது யாரு? Who is the first founder of the university? ஒரு பெண். அதுக்கு மேல பெருமை என்ன தெரியுமா? ஒரு இஸ்லாமிய பெண். The first founder of the university is Fatima Al-Figri. Allahu Akbar. 2ஆம் நூற்றாண்டுல, இன்னைக்கு 21st செஞ்சுரியில இருந்துட்டு நம்ம என்ன பேசுறோம்? பெண் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு அனுப்புங்க, உங்க குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம். சரி, என்னதான் பண்ணாங்க அந்த அம்மா? முகமது அல்-ஃபிகிரி அவர்களுடைய மகள் தான் ஃபாத்திமா அல்-ஃபிகிரி. இவங்களுக்கு இன்னொரு தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, மரியம் அல்-ஃபிகிரி. பெரிய சொத்து, அப்பா பெரிய வியாபாரி. அப்பாவினுடைய மௌத்துக்கு பின்னாடி என்ன ஆகுது, எல்லா சொத்துக்கும் 2 பேர் வாரிசா வராங்க. இவங்க கல்யாணம் முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, மொரோக்காவில் இருக்கக்கூடிய ஃபாஸ் நகரத்துக்கு வராங்க. இப்போ அது டூரிஸ்ட் பிளேஸ். யார் அதை டூரிஸ்ட் பிளேஸா மாத்தினாங்க அப்படின்னா ஃபாத்திமா அல்-ஃபிகிரி தான் அதை மாத்திருக்காங்க. இப்போ எப்படி நம்ம ஸ்மார்ட் சிட்டி, டெவலப்பிங் சிட்டி அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டியா இருந்திருக்கு ஃபாஸ் நகரம். நிறைய பீப்புள்ஸ் அங்க கேதர் ஆயிட்டே இருந்திருக்காங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லோரும் ஃபாஸ் நகரத்துக்கே வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒரு பள்ளிவாசல் இல்லை, பெரிய பள்ளிவாசல் இல்லை. இப்போ இந்த ஊர்ல, திருப்பூர்ல பெரிய பள்ளிவாசல் எது அப்படின்னு கேட்டா ஒரு 2000 பேர் நின்று தொழக்கூடிய பள்ளிவாசல நீங்க சொல்லலாம், அல்லது ஒரு 5000 பேர் நின்று தொழக்கூடிய பள்ளிவாசல சொல்லலாம். ஆனா ஃபாத்திமா அல்-ஃபிகிரி ஃபாஸ் நகரத்துல அவர்கள் கட்டிய பள்ளிவாசல்ல ஒரே நேரத்துல 20000 பேர் நின்று தொழலாம். அல்லாஹ் அக்பர். 20,000 பீப்புள்ஸ் ஒரே நேரத்துல நின்று தொழுகலாம். 18 தூண்கள் இருக்கிறது அந்த பள்ளிவாசலுக்கு. 18 தூண்களையுமே குர்ஆன் வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. ஒளி செய்யறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருந்திருக்கு. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பள்ளிவாசல் கட்டிட பணிகள் எல்லாத்திற்குமே அவங்களுடைய பணத்தை மட்டும்தான் உபயோகிச்சிருக்காங்க. சரி, பள்ளிவாசலை மட்டும் கட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கலாம், பெண்களுக்கு மார்க்க கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம், அதனால அந்த அம்மா பள்ளிவாசலை மட்டும் கட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பள்ளிவாசலோடு அங்க நிறுத்தல, கைரவான் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியை கட்டுறாங்க. இட்ஸ் நாட் a ஸ்கூல். ஒரு மெட்ரிகுலேஷன் கட்டல, அவங்க 12th வரைக்கும் ஸ்கூல் கட்டி வைக்கல, அவங்க யூனிவர்சிட்டியை கட்டியிருக்காங்க. நான் ஆச்சரியப்பட்டு போன விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த யூனிவர்சிட்டியையும் இந்த பள்ளிவாசலையும் கட்டுவதற்கு 18 ஆண்டு காலம் ஆகி இருக்கிறது. 18 ஆண்டு காலமும் ஃபாத்திமா அல்-ஃபிகிரி நோன்பு வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். தன்னந்தனியாக
ஒரு இஸ்லாமிய பெண் 2ஆம் நூற்றாண்டுல ஒரு யூனிவர்சிட்டியை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த மார்க்கம் எப்படி பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அப்ப அப்படி 2ஆம் நூற்றாண்டு யூனிவர்சிட்டியை கட்டி வச்ச சமூகம் இன்னைக்கு ஏன் கல்வியில பின்தங்கி போச்சு? எதனாலங்க நமக்கு கல்வி கிடைக்காம போச்சு? சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, ஒரு கட்டத்துல குழந்தை திருமணம், சரி அப்ப படிக்க முடியல, அப்புறம் வரதட்சணைன்னு ஒண்ணு இருந்தது. எடை கணக்குல நம்ம எவ்வளவு வெயிட் இருக்கோமோ அதே அளவுக்கு தங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டம் இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள், மார்க்கத்தை அறிந்த ஆண்கள் இன்னைக்கு வரதட்சணை வாங்குறது இல்லை. சரி, இப்ப வரதட்சணை எல்லாம் அந்த அளவுக்கு இல்லாத காலத்துல இப்ப ஏன் நம்மளால படிக்க முடியல? இப்ப என்ன ரீசன்? ஏன் வெளியில பெண் பிள்ளைகளை அனுப்ப முடியல? போன். பயமா இருக்கு. வெளியில போயிட்டு உங்க புள்ள வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. 10வது முடிச்ச உடனே அல்லது 12வது முடிச்ச உடனே எவனாவது ஒரு நல்லவனா பார்த்து அவன் கையில ஒப்படைச்சிட்டு அப்பாடா அப்படின்னு முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பெற்றோர்களினுடைய பார்வையில பார்க்கும்போது இது ஒரு சேஃப் ஜோனா தெரியலாம். அஃப்கோர்ஸ் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை நம்ம பார்க்கணும். ஆனா ஒரு சமூகம் அப்படின்னு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கல்வி என்பது ஆண் பெண் இரு பாலருக்கும் கட்டாய கடமை அப்படின்னு சொன்னாங்க. எப்படி தொழுவது நமக்கு கடமையோ, நோன்பு வைப்பது இங்கே கடமையோ, அது போல கல்வியும் இங்கே கடமை. இங்க தொழுகிறதுக்கும் நோன்பு வைக்கிறதுக்கும் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது 3வது கடமையை யார் கொடுப்பா? கல்வி ரொம்ப அவசியம் இல்லையா? இப்போ எதுக்கெடுத்தாலும் இந்த போன் தான் பிரச்சனை அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த போனே வேண்டாம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். எந்த வகையிலுமே இதை இல்லாம நம்மளால இனிமேல் வாழ முடியாது. இப்போ அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல தெளிவா சொல்றான் இல்லையா, நாம் ஒவ்வொன்றையும் ஜோடி ஜோடியாய் படைத்தோம் அல்லாஹ் சொல்றான். வானத்தை படைத்த இறைவன் இங்க பூமியையும் படைச்சிருக்கான். பகலை படைத்த இறைவன் இரவையும் படைச்சிருக்கான். நன்மைன்னு ஒண்ணு இருக்குன்னா தீமைன்னு ஒண்ணு இருக்கு, நேர்வழின்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா வழிகேடுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப எல்லாமே 2 தான். மனுஷனை படைச்சல்ல ஜின்னையும் தானே படைச்சிருக்கான். எல்லாமே இங்க 2 தானே இருக்கு. அப்போ போன் அப்படின்னு வரும்போது இதுல 2 விஷயம் இருக்கு. இப்போ என்னுடைய பேர் சுல்தானா பர்வீன் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். எப்படி தெரியும்? நான் கோயம்புத்தூர்ல என்னோட வீட்டுல இருக்கேன். வீட்டுல இருந்துட்டு நான் வீடியோ போடுறேன். அந்த சமூக வலைதளம் உங்க அத்துணை பேரினுடைய பார்வையில பற்றி என் பேர் உங்களுக்கு தெரியுது இல்லையா, என்னுடைய முகம் உங்களுக்கு தெரியுது இல்லையா, நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது வீட்டில இருந்து சொன்னாலும் உங்கள் எல்லோருடைய செவிகளில் அது விழுகிறது அப்படின்னு சொன்னா எப்படி இந்த சோசியல் மீடியா முழுக்க தவறாக இருக்க முடியும்? அப்கோர்ஸ் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது பாதுகாப்பில்லாத சூழலை உருவாக்குகிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் மேடையில பேசுறேன், பல மேடைகள்ல பேசியிருக்கேன், எல்லாம் சரி. உங்களுடைய பார்வையில என்ன பார்த்தா எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? சுதந்திரமான பெண் அப்படிதானே? சுல்தானா பர்வீன் சுதந்திரமான பெண் அப்படிதானே? ஆப்பிள் போன் வாங்கி கொடுத்தாங்க, 1.5 லட்சம் ரூபாய். நான் கேட்டேன், எனக்கு ஒரு போன் வேணும், வீடியோ ஷூட் பண்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல கேமராவில் ஒரு போன் வேணும் அப்படின்னு சொல்லி 1.5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிஷன் சப்ளைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கண்டிஷன் நம்பர் 1 பாஸ்வேர்டு எனக்கு தெரியணும். பாஸ்வேர்டு எனக்கு தெரியணும். சரிம்மா, பாஸ்வேர்டை நான் கொடுத்துட்றேன். 2வது கண்டிஷன், நீ பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நான் போனை கேட்டா உடனே என்கிட்ட அப்படியே கொடுத்துடணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கொடுத்துட்றேன். 3வது முக்கியமான கண்டிஷன், 9 மணிக்கு மேல பார்க்க கூடாது. 4வது கண்டிஷன் அதை விட முக்கியம், பெட்ரூம்குள்ள எடுத்துட்டு போக கூடாது. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் எனக்கு போனை வாங்கி கொடுத்தாங்க. என்னுடைய அம்மா என்னோட போனோட பாஸ்வேர்டை கேட்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நான் தெளிவா இருக்கேன். 9 மணிக்கு மேல நீ போன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு என் அம்மா என்கிட்ட சொல்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஏன்னா நான் தெளிவா இருக்கேன். நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அப்படியே போனை கொடுக்கணும் அப்படின்னு என் அம்மா சொல்லும் போது அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, நான் தெளிவா இருக்கேன். அவங்க கேட்டப்போ நான் கொடுத்துருவேன். உங்களோட குழந்தை உங்ககிட்ட கொடுக்கலன்னா அவங்க தெளிவா இல்லைன்னு அர்த்தம். இப்ப நான் சுதந்திரம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த போனை பார்க்கக்கூடிய சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கேன், இங்க நிக்கக்கூடிய சுதந்திரத்தை அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள்.
அப்ப இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சுதந்திரம். என்னுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு இந்த உடை, இந்த கட்டுப்பாடு எனக்கு தேவைப்படுகிறது. அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே. என்ன எல்லாருக்கும் தெரியுது, என்ன மதிக்கிறாங்க, கண்ணியத்திற்குரிய சகோதரி அப்படின்னு என்ன சொன்னாங்க. அந்த கண்ணியம் எப்படி வருகிறது? என்னுடைய ஆடையில் இருக்கிறது. அந்த கண்ணியம் எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது. அவங்க என்ன கண்டிக்காம இங்க வந்து நிக்க முடியாது. அவங்க வந்து நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா இவ்வளவு நேர்த்தியாக என்னால உங்ககிட்ட வந்து இருந்திருக்க முடியாது. எனக்கு இப்ப 23 வயசு ஆகுது. 7 வயசுல வளைச்சாங்க இல்லையா, இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் பேசணும், இவங்க கிட்ட தான் பேசணும், இவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு 7 வயசுல என்ன வளைச்சிட்டாங்க. இப்போ அது எனக்கு பெருசா தெரியல. உங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய போனை வாங்கி பாருங்க, கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல தவறு இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். என்ன நடக்குங்கிறத நான் சொல்றேன். அந்த டீனேஜை கடந்து வந்ததுனால நான் அதை சொல்றேன். இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஹோப் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுல போட்டோ போடலாம். இன்னொரு விஷயம், உங்களுக்கு தெரியாம போட்டோ போடலாம், உங்களை மறைச்சு வச்சுட்டு போட்டோ போடலாம். எவனுக்கெல்லாம் காட்டணும்னு தோணுதோ அவனுக்கு மட்டும் காட்டி போட்டோ போடலாம். டெக்னாலஜி. உங்க பெண்கள் பிரைவேட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய பாஸ்வேர்டு உங்ககிட்ட இருக்கணும். என்னோட போன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஐடியும் என் அம்மாவினுடைய போன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஐடியும் சேம். இதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அதுல அவங்களும் லாகின் பண்ணிருக்காங்க. யாராவது எனக்கு சலாம் சொன்னா அந்த நோட்டிபிகேஷன் என் அம்மாவுக்கும் போகும். யாராவது என்ன அழகா இருக்கேன்னு சொன்னா அந்த நோட்டிபிகேஷனும் என் அம்மாவுக்கு போகும். நான் சேஃப் தானே? அப்படி நான் சேஃபா இருக்கனால தானே இங்க நின்று என்னால பேச முடியுது. இந்த சேஃபர் ஜோனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். மேடையில நின்று பேசுறதுக்காக நான் சொல்லல, படிக்கிறதுக்காக நான் சொல்றேன். புக்கை திறந்து வச்சு படிக்கும் போது என்ன நடக்கும்? பின்னாடி பட்டாம்பூச்சி பறந்துகிட்டு இருக்கும், பின்னாடி அவனோ வயலின் வாசிக்கிட்டு இருப்பான், பலூன்லாம் பறந்துகிட்டு இருக்கும். அப்புறம் எப்படி படிப்பு மண்டையில ஏறும்? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உனக்கு தான் வரமாட்டேங்குதுல, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவீங்க. அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒருத்தன் வருவான், ஒரு சைத்தான் வருவான், ஒரு இப்லீஸ் வருவான், உன்னை அழகா இருக்கேன்னு சொல்லுவான். அப்ப நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவாங்க உங்களுடைய குழந்தைகள்? என்ன பண்ணுவாங்க பெண் பிள்ளைகள்? 6வது அறிவை அவன்கிட்டே கொடுத்துருவாங்க. இந்த வச்சுக்க. அவங்களுக்கு என்ன, ச்சே நம்ம அம்மா சொல்லலையே நான் அழகுன்னு, என் அத்தா சொல்லலையே நான் அழகுன்னு, எவனோ ஒருத்தன் அவன் பார்வைக்கு நான் அழகா தெரிஞ்சிருக்கேன், அப்ப நான் அவன்கிட்ட பேசணும். அல்லாஹ் உன்னை அழகாக படைத்திருக்கிறான். உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு உருவம் கொடுத்திருக்கிறாங்க. அவர்களை விடவா இன்னொருவனுக்கு நீ அழகா தெரிஞ்சிட போற. அவங்க சொல்றது இல்லை, அவ்வளவுதான். பெண் பிள்ளைகள் ரொம்ப உஷாரா இருக்கும். அவன் சொல்லுவான், நீ ரொம்ப அழகா இருக்க, யூ லுக் சோ வெரி பியூட்டிஃபுல், ஒன்ன மாதிரி ஒரு அழகே நான் பார்த்ததே இல்லைம்மா. உடனே இவளுக்கு என்ன தோணும்? உண்மையிலுமே அவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்குது போல. அவன் என்ன பண்ணுவான், டிபியில இந்த மாதிரி ஐபோனை வச்சிருப்பான். இது ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வருது இல்லையா? அப்போ அவன் அந்த பொண்ணுக்கு என்ன தோணுச்சே, பெரிய பணக்காரனா இருப்பான் போல. 14 15 வயசுல ஒரு 17 வயசுல ஒரு ஐபோன் வச்சிருக்கான்னா அந்த வீடு வசதியான வீடு அப்படின்னு அவளே நினைச்சுப்பா. ஆனா அது அவனோட போன் இல்லைங்கிறது அவளுக்கு தெரியாது. யார் சொல்லி கொடுக்கணும்? அதை யார் சொல்லி கொடுக்கணும்? பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும். ஐபோனை வச்சுட்டு ஒருத்தன் இப்படி போட்டோ போட்டிருப்பான் மிரர்ல தெரியற மாதிரி. அவன்கிட்ட நோக்கியா போன் கூட இருக்காது, அவன் டெலிபோன் பூத்துல தான் போன் பேசுறவனா இருப்பான். அவன்கிட்ட போய் நீ ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லி தரணும். ஸ்டோரி போடுவான், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல நிறைய சாப்பாடெல்லாம் வச்சு போட்டோ எடுத்து ஐ எம் சில்லிங் அட் 5 ஸ்டார் ஹோட்டல்னு போடுவான். கஞ்சிக்கு கூட அவனுக்கு வழி இருக்காது. எவனோ ஒருத்தனோட ஸ்டோரியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கான். அவன்கிட்டலாம் போய் மாட்டிக்காதன்னு யார் சொல்லி கொடுக்கணும்? யார் சொல்லி கொடுக்கணும்? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆடி கார் முன்னாடி நின்று ஸ்டைலா போஸ்ட் கொடுத்துருப்பான். ஷேர் ஆட்டோல போறதுக்கு அந்த நாய்க்கு வக்கு இருக்காது, அந்த இப்ளீஸ்க்கு அது இருக்காது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். இதுல எதுவும் தப்பு இல்லையா? உங்க பிள்ளைகள் தானே, உங்களுடைய பிள்ளைகள் தானே. நான் மேடையில நின்று பேசுறேன், என் வீட்டுல என்ன ரொம்ப செல்லமா வளர்த்திட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. தப்பு செஞ்சா அடி விழும், அடி வாங்கியிருக்கேன். அதுக்காக நான் உங்ககிட்ட கோவிச்சுக்க முடியுமா? அதுக்காக நான் அவங்க எனக்கு அம்மா அத்தா இல்லைன்னு சொல்லிட முடியுமா? எதற்காக பெற்றோர்கள் அப்படி ஒரு பயத்தை வச்சுக்கிறீங்க? அடிச்சா என் பிள்ளைக்கு என் மேல பாசம் இல்லாம போயிடும், அவன் பின்னாடி என்ன பார்க்க மாட்டான். நீங்க அடிக்காம வளர்த்தும் போதுதான் அவங்க உங்களை பின்னாடி பார்க்காம போயிடுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு நீங்க அப்படியே விட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க மேல எந்த பாசமும் வராது,
எந்த ஒரு எமோஷனுடைய கனெக்டுமே இல்லாம நீங்க போகும்போது எப்படி உங்களுடைய வயசான காலத்துல உங்களை பார்த்துப்பாங்க? நீங்க கோபிச்சா அவங்களுக்கு அது சங்கடமா இருக்கணும். நீங்க பேசாம இருந்தா அந்த நாளே உங்களுக்கு போக கூடாது. எப்போ என்னுடைய அம்மா என்கிட்ட பேசுவாங்கன்னு அவங்க தவிக்கணும். அந்த தவிப்பு உங்களால உருவாக்க முடியல அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன பெற்றோர்கள்? உங்களுடைய கண் அசைவுல நீங்க என்னவா இருக்கிறீங்க, என்ன மனநிலையில் இருக்கீங்க, உங்களுக்கு உடம்புல என்ன பண்ணுதுங்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கு அது தெரியல அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன வளர்ப்பு அது? ஒரு கூட்டத்துல நின்றுட்டு இருக்கும் போது உங்க புள்ள தப்பு பண்றா, எல்லாரும் முன்னாடி திட்ட முடியாதுங்க. கண்ணுல பார்க்கணும். உங்க கண்ணை வச்சுட்டு அந்த புள்ள அங்க கரெக்டா இருக்கணும். அதுதான் வளர்ப்பு. நான் என்ன பெருமையா பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. என்னுடைய அம்மாவினுடைய கண்ணசைவை வைத்து அவங்க என்ன பேசுறாங்கிறது எனக்கு தெரியும். கூட்டமா இருக்கும்போது ஏதாவது நான் சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லிட்டா என் அம்மா ஒரு பார்வை பார்ப்பாங்க, அந்த இடத்த விட்டு நான் போயிடுவேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு மிகச்சிறந்த பெற்றோரை கொடுத்துருக்காங்க. என்னுடைய தந்தை என்ன பண்ணுவாருன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது கலர் ட்ரெஸ் போட்டு வரணும். டேடி நீங்க கோச்சிக்க மாட்டீங்கன்னு நான் சொல்றேன், இது கலர் ட்ரெஸ் போட்டு வரணும். 9th ஸ்டாண்டர்ட். அப்போ என்னன்னா அந்த டீனேஜ் தானே. அப்போ எனக்கு என்ன ஆசை, எனக்கு நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் எடுத்து தருவாங்க வீட்டில். ரொம்ப கிராண்டா காஸ்ட்லியா நம்ம எப்படி ட்ரெஸ் எடுப்போம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எனக்கு என்ன ஆசை, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு காட்டணும்னு ஆசை. அந்த வயசுக்கு அந்த ஆசை இருக்கும், என் மேலேயும் தப்பு இல்லை. அடுத்த நாள் இந்த தீபாவளி அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ஸ்கூல் வச்சாங்கன்னா கலர் ட்ரெஸ் போட்டு வரணும். ரொம்ப ஆசை. ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் எனக்கு இன்னும் அப்படியே ஞாபகம் இருக்கு. பிங்க் கலர் ட்ரெஸ் நைட்டே எடுத்து வச்சிட்டேன். அயன் பண்ணி பர்ஃப்யூம்லாம் எடுத்து அதோட காஸ்மெட்டிக்ஸ், அந்த காதில் போடுறது, கழுத்தில் போடுறது, கையில் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு என்னன்னா எப்போ அடுத்த நாள் ஆகும்னு நைட்டு தூக்கமே வரல. போகணும், என் ஃப்ரெண்டுகிட்ட அதை காட்டணும், வேற எந்த எண்ணமும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டணும், பாரு என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயாச்சு. குளிச்சுட்டு வெளியில வந்து பாக்குறேன், ட்ரெஸ்ஸை காணும். பெட்டு மேல எடுத்து வச்சிருந்த ட்ரெஸ்ஸை காணும். தேடுறேன் காணும். மம்மிட்ட போய் என் அம்மா கிட்ட போய் கேட்கிறேன், எங்கம்மா ட்ரெஸ் தெரியலையே அப்படிங்கிறான். 20 நிமிஷம் ஆச்சு, டைம் ஆகிக்கிட்டு இருக்கு, ட்ரெஸ்ஸை காணும், எங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது டாடி வந்து சொல்றாங்க, இன்னைக்கு ஸ்கூல் போகாத அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கும் எனக்கு? நைட்ல நான் தூங்கலைங்க. அடுத்த நாள் அந்த புது ட்ரெஸ் போட்டு போகணுங்கிறதுக்காக எனக்கு புரியல. ஏன் டாடி எங்கேயாவது வெளியில போறோமா, ஹாஃப் டே திருப்பி பர்மிஷன் போட்டு என்னை கூப்பிட்டு வந்துருங்க, நான் இந்த ட்ரெஸ்ஸை போய் காட்டணும். அதுக்கு தான் சொல்றேன் இன்னைக்கு நீ போகக்கூடாது அப்படின்னாங்க. கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி வருது. இல்ல நான் போவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் அதை காட்டியே தருவேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு 13 வயசு இருக்கும். நான் போயே தருவேன். போய்க்க தாராளமா, திருப்பி வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. வேற என்ன பேச முடியும் என்னால? நான் போல. ரொம்ப நாள் இருந்தது எனக்கு அந்த கோவம். என் டாடி இப்படி அந்த நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட விடாம பண்ணிட்டாங்களே, ரொம்ப ரொம்ப மனசளவில் நான் ரொம்ப பாதிச்சேன். அதுக்கு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. இன்றைக்கு அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். என்னுடைய தந்தை என்னை வழிகேட்டில இருந்து காப்பாத்திட்டார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். நான் ஒருவேளை அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போய் எவனாவது ஒருத்தன் என்னை பார்த்து நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லி நான் அவனை நினைச்சு ஏதாவது ஒண்ணு நடந்தா ஷைத்தான் என்னை வழிகெடுத்துருமா இல்லையா? என்னுடைய தந்தை அன்னைக்கு கண்டிப்பாக இருந்தது எனக்கு கோபமாக இருந்தாலும், எனக்கு வயது வரும்போது எதற்காக என்னுடைய தந்தை அப்படி சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது எனக்கு அவங்க மேல மரியாதை அதிகமாகிறது. இப்போ நீங்க உங்களுடைய குழந்தைகளிடத்துல இது இந்த வயசுல சொன்னா அவன் கோவிச்சுப்பான், என் மேல பாசம் இல்லாம போயிடும், என்ன அவன் கவனிக்காம விட்டுருவான் அப்படிங்கிற அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். அது உங்கள் மீது அவர்களுக்கு மரியாதையாக மாறுமே தவிர உங்க மேல அது கோபமாக மாறாது. எவ்வளவோ விஷயங்கள் இந்த மாதிரி என்னால உதாரணம் சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள் என் வீட்டுல முடியாது, கிடைக்காது, நடக்காது, வாங்கி தர முடியாது. நிறைய வாட்டி இதை கேட்டிருக்கேன். நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அல்லாஹ்வினுடைய அருளால நான் சம்பாதிச்சாலும் கூட என்னுடைய தாய் தந்தை எனக்கு வாங்கி தருவதில் தான் எனக்கு சந்தோஷம். அவங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு எனக்கு தோணும். அந்த புரிதல் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய கண்டிப்புகளுக்கு அவங்களுடைய தண்டிப்புகளுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணும் போதுதான் அப்படி மோல்டாயி உங்களால நிக்க முடியும்.
நீங்க ஒரு தடவை உங்களுடைய குழந்தைகளை அடிக்கும் போது அவங்க கோச்சுக்கிறாங்க, பேசாம இருக்கிறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்கன்னா விட்டுருங்க. ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா ஒன்றும் ஆகாது. ஆனா அப்போ அவன் வழி மாறிட்டான்னு வைங்களேன், பின்னாடி அவனை உங்களால திருத்தவே முடியாது. அந்தந்த வயசுல அந்தந்த ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. என் வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், there is no privacy. திருமணம் ஆகுற வரைக்கும் பிரைவசின்னு ஒண்ணு கிடையாது. அவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும், எவ்வளவு மோசமா கேள்வி கேட்டாலும், உங்களுடைய மனசை காயப்படுத்துற மாதிரி அவங்க கேள்வி கேட்டாலும் அதற்கு பெற்றோர்களுக்கு உரிமை இருக்கிறது. நான் இன்னும் ஆழமாக சொல்லுகிறேன், பெற்றோர்களுடைய முகத்துல சிரிப்பை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அவங்களை சிரிக்க வைக்கிறீங்கன்னு சொன்னா வாழ்க்கை முழுக்க நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அழ வச்சுட்டீங்கன்னு சொன்னா வாழ்க்கை முழுக்க அல்ல அழ வச்சிருவோம். சிரிக்க வச்சா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கலாம். அழ வச்சு ஒரு வாழ்க்கை துணையை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, அழ வச்சு ஒரு லைஃப்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான தண்டனை அங்க இல்ல, இங்கேயே கிடைக்கும். அல்லாஹ் இங்கேயே கொடுத்துருவோம். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. எதையுமே நம்ம வேகமா போய் பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அமெரிக்காவில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு 3 குழந்தைகள் அந்த பேபி சேர் இருக்கும் இல்லையா, அதுல உட்கார வச்சுட்டு முன்னாடி ஒரு சாக்லேட்டை வச்சுட்டாங்க. குழந்தை அந்த குழந்தைகிட்ட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்துறாரு இல்லையா, அவர் சொல்றாரு, நான் வெளியில போயிட்டு வருவேன், வர்ற வரைக்கும் இந்த சாக்லேட்டை நீ சாப்பிடாம இருக்கணும். சாப்பிடாம இருந்த அப்படின்னு சொன்னா வரும்போது உனக்கு இன்னும் 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவேன். எல்லா குழந்தைகிட்டையும் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். சாக்லேட்டை வச்சாச்சு, குழந்தைகளெல்லாம் உட்கார வச்சாச்சு, அந்த நெறியாளர் வெளியில போயிட்டாரு, ஆராய்ச்சியாளர் வெளியில போயிட்டாரு. 15 மினிட்ஸ் ஆகுது அவர் திருப்பி உள்ள வர்றதுக்கு. ஒரு குழந்தை என்ன பண்ணுது, அதை பார்த்துக்கிட்டே இருக்கு, டெம்ட் ஆகுது. அதுக்கு குழந்தை இல்லையா, சாக்லேட்டை டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னு அதுக்கு தோணுது. கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணுது, முடியல, எடுத்து பிரிச்சு வாயில போட்டுருது. 2வது குழந்தை என்ன பண்ணுது, அவர் திரும்பி அங்க போனோன்னு எடுத்து வாயில போட்டுருது. 3வது குழந்தை என்ன பண்ணுது, அங்கேயே இருந்து அதை சாப்பிட்டுருவோம் அப்படின்னு இறங்கி வேற பக்கமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அந்த 3வது குழந்தைக்கு தான் உள்ள இருந்து அந்த வெளியில போயிட்டு வந்தாரு இல்லையா, உள்ள வந்தோடனே 2 சாக்லேட்டை கொடுக்குறாரு. இப்ப இந்த 3 குழந்தைகளையுமே மானிட்டர் பண்றாங்க 40 வருஷமா. 40 வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல எடுத்து உடனே சாப்பிட்டுச்சு இல்லையா, அந்த குழந்தைகள் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க, ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுச்சு இல்லையா, அது ஓரளவுக்கு வாழ்க்கையில நல்லா தான் இருக்கு. சாப்பிடாம வெயிட் பண்ணி 2 சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுச்சு இல்லையா, அது வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்புல வெற்றியாளராக இருக்கு. இதான் அவங்க கண்டுபிடிச்ச விஷயம். இந்த வயசுல இதை செய்யணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கு. இப்ப இந்த சோசியல் மீடியா அதை இல்லாம ஆக்கிடுச்சு அப்படின்னு வருத்தமாக அண்ணன் சலீம் அவர்கள் பேசினாங்க. அப்கோர்ஸ் அது அப்படிதான். எல்லா விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு முன்னாடி, உங்களுக்கு முன்னாடி சில விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய தலைமுறை தான் இது. அப்ப இதையும் தாண்டி அவங்களை பாதுகாப்பா எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். போர் அடிச்சாலும் சரி, உங்க மேல வெறுப்பு வந்துடும், அவங்க என்னை பார்க்காம போயிடுவாங்க, அந்த பயமே தேவையில்லை. அப்படியே உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்க்கலனாலும் கூட அல்லாஹ்விடத்தில் அதற்கு உங்களுக்கு கூலி இருக்கிறது. நான் உனக்கு கொடுத்த அருட்கொடையை நீ மிகச் சிறப்பாக வழி நடத்துவதற்கு முயற்சி செய்தாய் அல்லவா, அதற்காக உனக்கு சொர்க்கம் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு கிடைத்த அருட்கொடை உங்களுடைய குழந்தைகள், அதை என்னைக்குமே மறந்துடாதீங்க. ஒரு வயசு இருக்குங்க, சயின்டிபிக்கா அதை எப்படி சொல்றாங்க, கோழி இருக்கு இல்லையா, கோழி குஞ்சுகள், அது குஞ்சு பக்கத்துல ஆரம்ப காலத்துல அப்பதான் வெளியில வந்திருக்கும் இல்லையா, அப்ப அந்த நேரத்துல கிட்டையே வச்சுக்கும், அந்த ரெக்கைக்குள்ள அதை மறைச்சு மறைச்சு வச்சுக்கும். அது சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பயாலஜிக்கலி ட்ரிவன் இன்ஸ்டிங்க்ட் டு ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொடெக்ட் வச்சுக்கிறது, பாதுகாப்பா வச்சுக்கிறது. கொஞ்ச நாள் என்ன பண்ணும், கோழி பக்கத்திலே விடாது, தள்ளி தள்ளி துரத்தி விடும், அந்த குஞ்சுகள் விலைக்கு போய்விடும். அத சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பயாலஜிக்கலி ட்ரிவன் இன்ஸ்டிங்க்ட் டு செப்பரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல ப்ரொடெக்ட் பண்ண குழந்தைகளை பெற்றோர்களே அந்த கோழியுடைய அந்த அடிப்படையில் அது என்ன பண்ணுது, செப்பரேட் பண்ணுது. இது கோழிகளுக்கு ஓகே, மனுஷங்களுக்கு செப்பரேஷன்லாம் கிடையாது. எப்பவுமே ப்ரொடெக்ஷன் தான். கல்யாணமாகி இன்னொருத்த கையில கொடுக்குற வரைக்கும்
அந்த ப்ரொடெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். எதனால அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கணும்? நீங்க இப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டே வரும்போது தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, அப்புறம் வழி தவற மாட்டாங்க. 21 நாள் ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சா அது வாழ்நாள் முழுக்க அது பழக்கமாயிடும்னு சொல்றாங்க. 21 வருஷம் 23 வருஷம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நற்பண்புகள் எப்படி மாறும்? வழி தவறி போறாங்க, வழி மாறி போறாங்க அப்படின்னு சொன்னா வளர்ப்பு முறையில் தான் தவறு இருக்கிறது, பிள்ளைகளிடத்துல இல்ல. நீங்க பாக்கியலட்சுமி சீரியல் பாக்குறதுனாலயோ இல்ல வேற என்ன சீரியல், நிறைய சீரியல் வருது எனக்கு அதுல இது இல்ல, இந்த மாதிரி சன் டிவில விஜய் டிவில, ஆனா அநியாயத்துக்கு என்ன பண்றாங்க, 1 மணி நேரம் கூட கேப் விடாம தொடர்ந்து சீரியல் போட்டுட்டே இருக்காங்க. எல்லா சீரியல்களையும் பாருங்களேன், அவன் எதை சொல்றான்? பொறாமையையும் போட்டியையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு விதைக்கிறான். ஒரு ஆணின் மேல 2 பெண்கள் ஆசைப்படக்கூடிய விஷயத்தை சீரியல் சொல்லி கொடுக்கிறது. ஒரே விஷயம். இதுல என்ன காமெடினா எல்லா சீரியலும் அதே மாதிரி எடுக்கலாம். அப்ப என்ன தோணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு? இது தப்பு இல்லைன்னு தோணும். நடக்கிறது தானே இங்க சீரியல்ல காட்டுறாங்க, அப்ப அது தப்பு இல்லை இல்லையா? அப்படி காட்டுறாங்கன்னா அப்ப இப்ப இந்த உலகம் இப்படித்தான் நடக்குது. உங்க காலத்துல வேற மாதிரி இருந்தது, இப்ப இந்த காலத்துல இப்படிதான் போல. ஒருத்தனை 2 பேர் விரும்புறாங்க, ஒருத்திக்கு 4 பேர் அடிச்சுக்கிறான். இதுல விஷயம் என்னன்னா, முன்னாடி எல்லாம் இப்படி எண்ணெய் ஊத்தி விட்டு வலிக்க விட வைக்கிறது, சும்மா இந்த ஏதாவது சூனியம் பண்ணி இந்த மாதிரி கயிறு கட்டி விடுறது, இதுதான் சீரியல்ல காட்டுறான். இப்ப எப்படி காட்டுறான்? துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க, கடத்திட்டு வேற இடத்துல கொண்டு போய் வச்சிடறாங்க. இதெல்லாம் அடுத்த கட்ட வன்முறையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சினிமா எப்படி தயாரிக்கப்படுது? பார்க்கிறவன் எல்லாம் சொல்றான், பார்க்கிறவனை எல்லாம் கொல்றாங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு உயிரினுடைய மதிப்பு தெரியாம போகுது. வண்டியில வேகமா போறாங்க, அந்த யூடியூப்ல இருக்கிற அந்த வண்டி ஓட்டுறவங்க எல்லாம் என்ன சொல்றான், இப்ப விழுந்துட்டோம்னா பின்னாடி விழுக மாட்டோம். என்ன லாஜிக் இது? இப்பவே நம்ம வண்டி ஓட்டிட்டு போய் நிறைய தடவை விழுந்துட்டோம்னு சொன்னா பின்னாடி நம்ம விழ மாட்டோமா? இந்த மாதிரி முட்டாள்தனமான லாஜிக்கல உங்களுடைய குழந்தைகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கூட போய் உட்கார்ந்து பாருங்களேன். ஒன்றும் இல்லை, எனக்கு தேவையில்லாத ஒரு வீடியோ என் பக்கத்துல வருது, என்னதான் அப்படின்னு நான் பார்ப்பேன். என் அம்மா பக்கத்துல இருந்தா பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? ஹீரோவும் ஹீரோயினையும் பக்கத்துல வராங்க, என் அம்மா வச்சுட்டு நான் பார்க்க முடியுமா? பார்க்க மாட்டேன். அப்ப நான் இங்க என்ன சொல்ல வரேன், எப்பவுமே கூடவே இருங்க, அதை விட வேற வேலை இல்லைங்கிறேன். என் அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் என்னுடைய பெற்றோர்களை ரொம்ப புகழ்றதா நீங்க நினைக்க வேண்டாம், உங்களுடைய புரிதலுக்காக இதை நான் சொல்றேன். நான் போன் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்து என் அம்மா கிச்சன்ல இருந்தாங்கன்னா கிச்சனுக்கு வந்து பாரும்பாங்க. எப்படி சொல்லுவாங்க? நான் இருக்கிற இடத்துக்கு வந்து நீ பாரு. இப்ப நீங்க உங்களுடைய கேள்வி என்னவா இருக்கும், நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படி என்னுடைய குழந்தைகளை கவனிக்க முடியும்? வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்துல உட்கார வச்சு கவனிக்கலாம் இல்லையா? என் பக்கத்துல பாரு, சவுண்ட் வச்சு பாருன்னு சொல்லுவாங்க. ஹெட்செட் மாட்டி இருந்தேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு கண்டிப்பா எனக்கு திட்டு விழும், கண்டிப்பா எனக்கு திட்டு விழும். காதுல மாட்டாரு, நான் கூப்பிடுறது உனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்துல உட்காந்து பாப்பா, அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, ஏன்னா நான் தெளிவா இருக்கேன். உங்களுடைய பிள்ளைகள் தெளிவா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கு. ஒழுக்கம் தான் உயர்வு தரும். கல்வியும் ஒழுக்கத்தையும் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, இவ்வளோ மாவு போடுறோம்னா உப்பு எவ்வளோ போடுவோம்? உப்பு எவ்வளோங்க போடுவோம்? இவ்வளோ போடுவோம் இல்லையா? அந்த உப்பு தான் கல்வி, சப்பாத்தி மாவு தான் ஒழுக்கம். அவ்வளவு ஒழுக்கத்துக்கு இவ்வளவு கல்வி. அப்போ அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எப்பவுமே ஒழுக்கம் உங்களுக்கு உயர்வு தான் தரும். அமெரிக்காவில் 135 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இது. ஒரு ஹோட்டலுங்க, ஹோட்டலுக்கு ஒரு வயசானவங்க வராங்க. அப்போல்லாம் அந்த குதிரை வண்டி தான் இல்லையா, இந்த கார் அதெல்லாம் கிடையாது. வயசானவங்க அப்படின்னு நினைஞ்சுக்கிட்டே வராங்க. ஒரு ஹோட்டல், பெரிய ஹோட்டல், உள்ள போய் ரூம் கிடைக்குமா, இன்னைக்கு ஒரு நாள் நான் தங்கிட்டு காலையில போயிடும், ரூம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. வயசானவங்க, கொஞ்சம் வசதியானவங்க மாதிரி தெரியுது. ரிசப்ஷனிஸ்ட் வந்து தயங்கி சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய ஜெனரல் மேனேஜர் தயங்கி சொல்றாரு, மன்னிச்சிருங்க ரூம் எல்லாம் இல்லை, எல்லா ரூமும் ஃபில்லிங்கா இருக்கு, ரூம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. வந்தவங்க வயசானவங்க, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஜெனரல் மேனேஜர் என்ன சொல்றாரு, ஐயா நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா, ஏன் ரூம்ல தங்கிக்கங்க, எனக்கு இங்க வந்து தங்கறதுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, ஏன் ரூம்ல தங்கிக்கங்க, நீங்க உங்களுக்கு எந்த காசும் தர வேண்டாம், காலையில எழுந்திரிச்சு நீங்க போய்க்கங்க, இல்ல நான் வேற எங்கேயாவது ரூம் இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்றாரு. இங்க ஒரு மாநாடு ஒண்ணு நடக்குது, எல்லா ரூமுமே ஃபில்லா தான் இருக்கும், அதனால உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை,
நீங்க இங்க தங்கிக்கங்கன்னு சொல்றாரு. அப்ப நீங்க எங்க தங்குவீங்கன்னு பெரியவர் கேட்கிறார். ரிசப்ஷன்ல ஒரு சோஃபா இருக்கு, நான் அங்க தங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லுங்க நான் கிளீன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஜெனரல் மேனேஜர் அவருடைய ரூமை அவரே கிளீன் பண்ணி பெரியவர்கிட்ட கொடுக்குறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் கிட்ட அவர் நல்ல முறையில நடந்துக்கிறத இந்த பெரியவர் பார்க்கிறார். நைட்டு தங்கிட்டாரு. அடுத்த நாள் கிளம்பி போகும்போது ஜெனரல் மேனேஜருக்கு பெரியவர் தேங்க்ஸ் சொல்றார். ரொம்ப நன்றி, இதுக்கு ஏதாவது நான் பணம் கொடுக்கணுமான்னு கேட்கிறார். இல்ல இல்ல, சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ரூமுக்கு மட்டும்தான் நாங்க பணம் வாங்குவோம், இது வந்து என்னுடைய ரூம் தான், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். பெரியவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றார். இங்க பாருப்பா, நீ ஒரு பெரிய ஹோட்டல்ல, தலை சிறந்த ஹோட்டல்ல ஜெனரல் மேனேஜரா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கு. நான் கொஞ்ச நாள் அப்படி ஒரு ஹோட்டல் கட்டுவேன், அதுக்கு நீ தான் ஜெனரல் மேனேஜர்னு சொல்றார். வயசானவர், இவருக்கு சிரிப்பு வருது. சரி பெரியவரே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை சாதாரணமா கடந்து போயிடுறார். 2-3 நாள் அவர் அந்த விஷயத்தவே மறந்துடுறார். சரியா 2 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு லெட்டர் ஒன்று வருது. அதுல ஒரு ட்ரெயின் டிக்கெட், நியூயார்க்கு வர சொல்லி ஒரு ட்ரெயின் டிக்கெட் அதுல இருக்கு. இவரும் அங்க போகிறார். அங்க இவரை ரிசீவ் பண்றதுக்கு 10 பேர் வராங்க. போய் பார்த்தா அமெரிக்காவிலே ஒரு பெரிய ஹோட்டல், 12 மாடி கட்டிடத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. உள்ள போனா அந்த பெரியவர் நிற்கிறார். வெல்கம் அப்படின்னு சொல்லி இவரை வரவேற்கிறார். போன உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில கொடுக்கிறார். இந்த ஹோட்டலுக்கு நீ தான் ஜெனரல் மேனேஜர்னு சொல்றார். சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றார். இந்த ஹோட்டலை நான் ஏன் தெரியுமா கட்டினேன், உன்னை ஜெனரல் மேனேஜர் ஆக்கிறதுக்குன்னு சொன்னார். இப்போ ஒழுக்கம், அந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் அவர் செய்யல. பெரியவர்களிடத்துல காட்டக்கூடிய நல்ல பண்புகளுக்கு அல்லாஹ் தஆலா இப்படித்தான் நமக்கு நன்மை கொடுப்பான். அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை, அவங்க தண்ணி கேட்கும் போது எடுத்து கொடுக்கறது, அவங்க கேட்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யும் போது அதற்கான நன்மை அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அல்லாஹ் தஆலா அதற்கான நன்மையை மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு கொடுப்பான். அப்படி நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு அவ்வளவு நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான்னு சொன்னா, அதை சொல்லி கொடுத்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் எப்படி நன்மையை கொடுப்பான். இறுதியாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்றேன். ஒரு சின்ன பையங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். டிவியில என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு பெரிய ஆக்டர், நடிகன், அவன் வந்து பெரிய வீட்டில் இருக்கிற மாதிரியும் நிறைய காரு, நிறைய பணம், அவர் நிறைய சொத்து வச்சிருக்காரு அப்படிங்கறத டிவியில காட்டுறாங்க. இந்த சின்ன பையனுக்கு ஆசை வருது. தாத்தா கிட்ட சொல்றான், தாத்தா நானும் அது மாதிரி ஆகணும், என்ன செய்யறது, அவரை மாதிரி நான் பெரிய ஆள் ஆகணும், பணக்காரன் ஆகணும், நான் என்ன செய்யறது. அப்ப தாத்தா வந்து இப்படி சொல்றாரு, டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்றாரு. நீ ஒண்ணு பண்ணு, நம்ம வீட்டுக்கு வெளியில தோட்டம் இருக்கு இல்லையா, அதை எட்டி பாரு அப்படின்னு சொல்றாரு. அவன் எட்டி பாக்குறான். என்ன தாத்தா தோட்டத்துல ஏதாவது பட்டாம்பூச்சி பறக்குதான்னு பாரு. ஆமா தாத்தா, ஒரு பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கு, போய் புடிச்சிட்டு வான்னு சொல்றாரு. அவன் போறான். பட்டாம்பூச்சி பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு, இப்படின்னு பிடிக்க போறான். லெஃப்ட்ல போனா ரைட்ல போகுது, ரைட்ல போனா லெஃப்ட்ல போகுது. பக்கத்துல கிடைக்கிற மாதிரி கிடைக்குது, ஆனா அப்படியே போயிருது. எவனும் ட்ரை பண்றான், முட்டி மோதி எப்படியாச்சும் அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கணும்னு ட்ரை பண்றான். கடைசியா கிட்ட வந்துட்டான். ஒரு செகண்ட் பக்கத்துல வந்து இப்படின்னா பிடிச்சிடலாம், ஆனா இவன் கிட்ட போக்கு கட்டிட்டு இவன் மூஞ்சிலே அடிச்சுட்டு அது ஓடிடுது. கீழே உருண்டு புரண்டு அப்படியே அழுக்கோட போய் தாத்தா கிட்ட நிக்கிறான். பிடிக்க முடியலையே, கிடைக்கல தாத்தா, பறந்து போயிடுச்சு. இப்ப தாத்தா கூப்பிட்டு இப்படி சொல்றார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. பட்டாம்பூச்சிய நம்ம தேடி போனா அது பறந்து போயிடும். நாம் என்ன செய்யணும், அதை தேடி வர வைக்கணும். அப்போ அதுக்கு நீ ஒரு தோட்டத்தை உருவாக்கணும்னு சொன்னார். நீங்க உங்களுடைய இலக்குகளை தேடி தேடி ஓடி ஓடி போகும்போது அது உங்க கையை நழுவி போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கான திறமைய, உங்களுக்கான தகுதிய, நல்ல ஒழுக்கங்களை வளர்த்துக்கிட்டு ஒரு தோட்டமாக நீங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது எல்லா பட்டாம்பூச்சிகளும் உங்களுடைய தோட்டத்தை தேடி வரும். ஒழுக்கம்தான் சுதந்திரம்ங்கிறத உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இவ்வளவு மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஜமாத்தே இஸ்லாமிய மகளிர் அணிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.